இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு வைத்து இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு திருத்தம் செய்வதற்கான சார்ஜஸ் தற்போது அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்லி டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா uidi.gov.in வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்லேயே ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சார்ஜஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆதார் என்ரோல்மெண்ட் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆதார் அப்டேட் சார்ஜஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து மொத்தம் 3 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் அப்டேட்டில் என்னென்ன வரலாம், ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணுறது, ஐரிஸ் அண்ட் ஃபோட்டோ இதெல்லாம் அப்டேட் பண்ணுறது, இதற்கு எவ்வளோ சார்ஜஸ் சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருவாங்க. அப்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து 5 வயதுலேருந்து 7 வயது ஆகுதுன்னா அவங்க பயோமெட்ரிக் அப்டேட் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். அதேமாரியே 15 வயதுலேருந்து 17 வயது வரைக்கும் இருக்குது, அவங்க புதிதாக அப்டேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம். மற்றவர்களுக்கெலாம் வந்து ₹100 அமௌண்ட் பே பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் டெமோக்ராஃபிக் அப்டேட். இதில் என்னென்ன வரலாம், உங்களோட நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறது. இல்லை நீங்கள் சேர்த்து காம்பினேஷனில் வந்து கரெக்ஷன் பண்ணாலும் சரி. இதற்கான அமௌண்ட் வந்து ₹50 வந்து பே பண்ணுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனால் வயது குறைவாக இருப்பவர்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறப்ப இந்த டீட்டெயில்ஸையும் வந்து ஃப்ரீ அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் புதிதாக போய் அப்டேட் பண்ணிங்கன்னா ₹50 அமௌண்ட் பே பண்ணணும். அடுத்ததாக வந்து டாக்குமெண்ட் அப்டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் அப்டேட்னால் உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் myAadhar.uidi.gov.in வெப்சைட்டில் போய் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான கடைசி தேதி வந்து 14/9/2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சார்ஜஸ் வந்து ஆதார் சென்டரில் வந்து ₹50, நீங்கள் myAadhar வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி வந்து ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து ஜூன் 14 வரைக்கும் இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் இதற்கான டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 2வது அறிவிப்பு. நீங்கள் உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவே ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்டேட் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதற்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு myAadhar.uidi.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா myAadhar.uidi.gov.in வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதிலே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட், கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 4/6/2024 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃப்ரீ டில் 14 ஜூன் 2024 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதற்கு கீழே சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுடைய டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டாக்குமெண்ட் அப்டேட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் 2 MBக்குள்ளே இருக்கணும். என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிசபிலிட்டி ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், நீங்கள் எதை அப்லோட் பண்ணலான்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எது உங்கள் கிட்ட இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் கார்டு, டிசபிலிட்டி ஐடி கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன் பில் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு 7 டேஸ்க்குள்ளே வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்டேட் ஆகிடும்.
இதுதான் டாக்குமெண்ட் இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கீங்க டீடைல்ஸ் செக் பண்ணுறதுக்கான மெத்தட் மற்றும் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.